ஸ்ரீமத் பாகவதம் 47ஆம் பகுதி. மானாகப் பிறந்தாலும் பரதனுக்கு போன ஜென்மத்தின் ஞாபகம் அகலாமல் இருந்தது. கடந்த பிறவியில் தான் மான்குட்டியின் மீது வைத்த பாசத்தின் காரணமாகவே இந்த பிறவியில் மானாக பிறந்திருக்கிறோம் என்று புரிந்து மனம் வருந்தினான் பரதன். இனி இந்த தவறு ஏற்படக்கூடாது என்கிற வைராக்கியத்துடன் தன் தாய் மானை பிரிந்து புறப்பட்டான். போன பிறவியில் தான் வசித்த புலக முனிவருடைய ஆசிரமத்திற்கே சென்று கடவுளை தியானித்தபடி தனது இறுதி நாள் வருவதற்காக காத்திருந்தான். காலம் வந்ததும் கண்டகி நதியில் மூழ்கி உயிர் துறந்தான். பரதனின் பிறப்பு அத்துடன் முடியவில்லை. அடுத்த பிறவியில் ஓர் அந்தணருக்கு மகனாக பிறந்தான் பரதன். அந்தணருக்கு 2 மனைவிகள். முதல் மனைவிக்கு 9 பிள்ளைகள். இரண்டாவது மனைவிக்கு ஆணும் பெண்ணுமாக இரட்டை குழந்தைகள். அதில் ஆண்மகன்தான் மான் உருவத்திலிருந்து இப்பிறவிக்கு வந்திருக்கும் பரதன். இந்த பிறவியிலும் முன்ஜென்ம ஞாபகங்களுடன் பிறந்த பரதன் எந்த பந்த பாசங்களுக்கும் ஆட்படாமல் எதன் மீதும் பற்று வைக்காமல் நிர்மலமான மனதுடன் இருக்க வைராக்கியம் கொண்டான். அதன்படியே வாழ்க்கை நடத்தினான். உலக இன்பங்களில் நாட்டம் கொள்ளாமல் எப்போதும் பகவான் ஸ்ரீமன் நாராயணரின் நினைவாகவே ஜடம் போல் தெரிந்த பரதனை எல்லோரும் பித்தன் என்றே கருதினார்கள். அவனுக்குள் ஒரு ஞானி இருப்பதை யாரும் அறிந்து கொள்ளவில்லை. அறிவற்ற மூடன் போலவே நடந்து கொள்ளும் பரதனை குறித்த துயரத்திலேயே அவனுடைய தாயும் தந்தையும் இறந்து போனார்கள். சகோதரர்களோ துளியும் பாசமில்லாமல் ஒரு வேலைக்காரனை போலவே நடத்தினார்கள். எதை குறித்தும் கவலை கொள்ளாமல் சித்தன் போக்கு சிவம் போக்கு என்பது போலவே உணர்ச்சிகளற்று உலவினான் பரதன். நீராடாமல் தினப்படி நியமங்கள் அனுசரிக்காமல் அழுக்கடைந்த உடைகளுடன் கிடைத்த பணியை செய்து கொடுத்த உணவை உட்கொண்டு விட்டு கண்ட இடத்தில் படுத்து காலம் கழித்தான். இப்படி ஒரு ஜடம் போலவே வாழ்க்கையை செலுத்திய பரதனுக்கும் வந்தது ஓர் ஆபத்து. அது ஒரு திருடர் தலைவன் மூலமாக வந்து சேர்ந்தது. அந்த திருடர் தலைவனுக்கு வெகு காலமாக பிள்ளை இல்லை. இதனால் மனம் வருந்திய திருடர் தலைவன் தன்னுடைய பூசாரியின் சொற்படி குலதெய்வம் காளிக்கு நரபலி கொடுக்க தீர்மானித்தான். 47ஆம் பகுதி நிறைவடைந்தது.